பிகினர் இல்லைன்னா எக்ஸ்பர்ட்டாக கூட இருக்கட்டும், கூகுள் ஆட்ஸில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய பிஸ்னஸ்க்கு நான் எந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் செட் பண்ணுறது, சேல்ஸா லீடா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பிகினர் லெவல் ஸ்டெப்ஸை வந்து இந்த வீடியோவில் ஜீரோலேருந்து எக்ஸ்பர்ட் லெவல் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கவனமாக பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷம் வேல்யூபிளானது தான். நீங்கள் டிபெண்ட் பண்ணி கூகுள் ஆட்ஸ் லேர்ன் பண்ணோம்னா வாங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் கூகுள் ஆட்ஸ்குள்ளே போகலாம். ஜஸ்ட் கூகுள் ஆட்ஸ்க்கு போய் நம்ம ஒரு நியூ கேம்பெயின் கிரியேட் பண்ணோம்னா நமக்கு இந்த பேஜ் தான் வரும். ஓகேங்களா? இந்த பேஜில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷனை டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த கேம்பெயின் எதை பற்றினா, நீங்கள் ஒவ்வொரு அளவாச்சும் இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்க ஆப்ஷனை சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சேல்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அவங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா கோல்ஸ் வந்து சேல்ஸ். அதாவது நான் வந்து இப்போ அமேசான் தான் என்னுடைய வெப்சைட்னா என்னுடைய டார்கெட் என்னன்னா இந்த அமேசான்ல இந்த ப்ராடக்ட் வந்து நான் சேல் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ப்ராடக்ட் வந்து நான் சேல் பண்ணணும், ஒன்லி ஃபார் இந்த ப்ராடக்ட் எனக்கு சேல் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேல்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து மற்ற எந்த பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணல, சேல்ஸ் காண்டி யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது லீட்ஸ். இந்த லீட்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம இப்போ அமேசான்ல ஒரு தம்பிள் சூஸ் பண்ணோம். இதை வந்து ஆடியன்ஸ் பாக்குறாங்க. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 240 ரூபா வாங்கிடுவாங்க. இதுவே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில ஒரு வீடு வாங்கணும்னு ட்ரை பண்றீங்க. ஓகேங்களா? வந்து ஜஸ்ட் ஒரு வீடு வாங்கணும்னு சென்னையில சர்ச் பண்ணி கூகுள்ல சர்ச் பண்ணிட்டீங்க. இப்போ எடுத்த உடனே அந்த அமேசான் மாதிரி இதை வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. போயிட்டு இது என்ன, இது எவ்வளவு, எடுத்த உடனே வாங்க மாட்டாங்க. ஜஸ்ட் இதை பத்தி திங்க் பண்ணுவாங்க. இது எந்த பிரைஸ்ல இருக்கு, எந்த பிளேஸ்ல இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு, இதோட பிரைஸ் எவ்வளவு, இதை ஏதாச்சும் இல்லைங்க இருக்கா, அதை இருக்கா அப்படின்னு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்படி அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள வரும்போது கான்டாக்டர்ஸ்க்கு ஒரு லீட் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்களா, உங்க நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த பில்டர்ஸ் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது யூசரோட இன்ஃபர்மேஷனை நீங்க கெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த லீட் கேம்பெயின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது வெப்சைட் டிராஃபிக். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னுடைய வெப்சைட்டுக்குள்ள ஆளை கொண்டு வரணும். அதாவது இதான் என்னுடைய வெப்சைட்னா என்னுடைய வெப்சைட்டுக்குள்ள பீப்புளை கொண்டு வரணும். அதை வந்து வெப்சைட்டுக்குள்ள கிளிக் பண்ணி எனக்கு வெப்சைட்டுக்குள்ள வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெப்சைட் டிராஃபிக் அப்படின்றத சூஸ் பண்ணுவாங்க. நாலாவது ஆப் ப்ரமோஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க ஆண்ட்ராய்ட் மொபைல்ல பிளே ஸ்டோர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப் வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிளே ஸ்டோர்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நீங்க ஒரு ஆண்ட்ராய்டோ ஒரு ஐஓஎஸோ ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கும் போது அந்த அப்ளிகேஷன் போட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதாவது நான் இப்போ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம மேல எல்லோ கலர்ல ஆட் அப்படின்னு காமிக்குதா, இதை யூஸ் பண்ணிதான் இந்த கொண்டாங்களா, இதை யூஸ் பண்ணிதான் பிளே ஸ்டோர்ல ஆப் ரன் பண்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்தது. அண்ட் ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் வந்து சென்னையில ஒரு லொகேஷன்ல ஹோட்டல் திறந்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹோட்டல்ல சேல் ஆகணும், இந்த ஹோட்டலுக்குள்ள ஆடியன்ஸ் வரணும், இதெல்லாம் விட எனக்கு முக்கியமானது அந்த ஹோட்டல்ல வச்சிருக்கிறது 4 பேருக்கு தெரியணும். நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன்னா இந்த ஹோட்டல்ல இப்பதான் வச்சிருக்கேன் அப்படின்றது ஒரு 4 பேருக்கு தெரியணும். அப்போ உங்க பிசினஸ் வந்து 4 பேருக்கு தெரிஞ்சாதான் அவங்க வந்து வருவாங்க. ஸோ அவேர்னஸ் ஆடியன்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் பண்ணிக்கலாம். அந்த 6th பாத்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோர் விசிட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கூகுள் மேப்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இப்போ போயிட்டு லேப்டாப் இன் சென்னைன்னு சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி மேப் லொகேஷன் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களோட கூகுள் மேப், உங்களோட பிசினஸ் வந்து கூகுள் மேப்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. அதை வந்து கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற பேர் தான் இந்த லோக்கல் ஸ்டோர் விசிட். அண்ட் 7 இது பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். அதாவது நானே எனக்கானதை முடிவு பண்ணிக்கிறேன். சேல்ஸ் வேணுமா, லீடு வேணுமா, எனக்கு வெப்சைட் டிராஃபிக் வேணுமா, ஆப் ப்ரமோஷன், அதெல்லாம் வேணுமா நானே முடிவு பண்ணிக்கிறேன்றதா இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ இது கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்ப்போம். இது ஒன்னொன்னு சூஸ் பண்ணா கீழே அதுக்கு தகுந்தாலும் ஓப்பன் ஆகும். பட் கிரியேட்டிவ் கேம்பெயின் வித்தவுட் கோல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்தா எல்லாத்துக்கும் இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே காமன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க அங்க என்ன பண்றீங்க, கேம்பெயின் அப்ஜெக்டிவ் முடிவு பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல போயிட்டு அது என்ன டைப் முடிவு பண்ணீங்க. அந்த சர்ச் இருக்கு பாருங்க,
சர்ச் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா சர்ச் கேம்பெயின். கூகுள்ல போயிட்டு உங்க பிசினஸ் யாராச்சும் தேடினாங்கன்னா உங்க பிசினஸ் வரணும். நான் என்ன பிசினஸ் பண்றேன்னா ட்ரெஸ் ஸ்டோர் வச்சிருக்கேன். ஸோ ட்ரெஸ் ஷோரூம் வந்து சென்னையில் வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ட்ரெஸ் இன் ஷோரூம் இன் சென்னை அப்படின்னு தேடினா இங்க ரிசல்ட் வருது பாருங்க. இந்த மாதிரி என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல வரணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கொடுக்கல, ஜஸ்ட் நான் வந்து இதை வந்து பெஸ்ட் லேப்டாப் அப்படின்னு டைப் பண்றேன். இந்த கீவேர்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது எந்த ஆடியன்ஸுமே அட்வர்டைஸ்மெண்ட் தரல. ஸோ வேற ஏதாச்சும் காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த வந்துருக்கு பாருங்க, ஸ்பான்சர்னு சொல்லிட்டு வந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆடு. நீங்க பார்த்தீங்களா சர்ச், இதே சர்ச் ஆடு. நான் வந்து ஹோம் இன் சென்னைன்னு டைப் பண்ணோம்னா எனக்கு இந்த ரிசல்ட் வரும் ஸ்பான்சர். இதுக்கு பேர் தான் சர்ச் ஆடு. இந்த மாதிரி உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தர்றது. ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் கேம்பெயின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ இந்த இது வந்து சர்ச் ஆடு. இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ யூடியூப் ஆர்டர்னு இருக்கும். இப்போ உங்களோட ஜிமெயில் ஐடிக்குள்ள போனீங்கன்னா ஜிமெயில ப்ரமோஷன் சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருக்கும். இந்த வந்துருக்குங்களா, இந்த மாதிரி எல்லா இதுலயுமே உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வரணும். கூகுள்ல வரணும், ஜிமெயில வரணும், யூடியூப் தந்தாலும் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் மார்க் கேம்பெயின் அப்படிதான் கொடுக்கலாம். இந்த டிமாண்ட் ஜென் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசா கூகுள் ஆட்ஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்க நியூ ஃபியூச்சர் அது. இது உங்களுக்கு இமேஜ் மூலமா நான் கொண்டு வந்தா உங்களுக்கு என்னன்னு நல்லா புரியும். ஜஸ்ட் இந்த இமேஜ் உங்களுக்கு தெரியுதா? அதாவது நம்ம இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தோம்னா ஒரு இமேஜ் இருக்கும், அதை வந்து ப்ரமோட் பண்ணுவோம், இல்லை வீடியோ ப்ரமோட் பண்ணுவோம். இந்த டிமாண்ட் ஜென்றது இமேஜ் வீடியோ எல்லாமே கலந்து ப்ரமோட் பண்றது இந்த டிமாண்ட் ஜென் ஆப்ஷன். ஓகேங்களா. அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் வந்து இந்த பார்த்தீங்களா, நான் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ள போனேன், இந்த ஆடுன்னு வருதா, இதை வந்து நான் வந்து இப்போ நியூஸ் படிக்கலாம்னு ஒரு மாலை மலர் இந்த வெப்சைட்டுக்குள்ள போறேன். இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறாங்களே இன்டர்ன் போட்டு, இதுதான் டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட். இந்த காமிக்கிறாங்களா ரைட் சைடு தினத்தந்தி யோகா டேன்னு சொல்லிட்டு ஒரு தான், இதுதான் டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட். ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி அந்த வெப்சைட்ல உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிப்பாங்க. இதுதான் டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட். அந்த ஷாப்பிங் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ண பாருங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து லேப்டாப் இன் சென்னைன்னு டைப் பண்ணேன், இந்த வந்திருக்குங்களா இமேஜ் பிளஸ் இதோட வந்திருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த மாதிரி உங்க பிசினஸ் நீங்க ஷாப்பிங் மாதிரி கொடுத்துக்கலாம். அந்த வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு தெரியும், நம்ம யூடியூப்ல வந்து வீடியோஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது. இங்க பார்த்தீங்கன்னா ஆப் இந்த மாதிரி இதுல உங்களுக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்க பிசினஸ்க்கு கன்வீனியன்டா இருக்குமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த கேம்பெயின் டைப்ஸ் எல்லாம் பாருங்க. நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு பாருங்க. உங்க பிசினஸ்க்கு எந்த கேம்பெயின் டைப் வந்து சூஸா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போ நான் ஹோட்டல் பிசினஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு எந்த கேம்பெயின்ஸ் வந்து சூட் ஆகும். நீங்க இப்பதான் ஹோட்டல் தகுந்தீங்கன்னா ஹோட்டல் தெரியப்படுத்தணும், அவேர்னஸ். இல்ல நீங்க ரொம்ப நாள் ஹோட்டல்ஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு சேல்ஸ் இருந்துச்சுன்னா சேல்ஸ். இந்த மாதிரி இன்கேஸ் நீங்க ஹோட்டல் பிசினஸ்ல போய் லீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. புரியுதுங்களா. இப்ப ரியல் எஸ்டேட்ல லீடு கொடுக்கலாம். ரியல் எஸ்டேட்ல போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் கொடுத்தோம்னா வேலைக்கு ஆகாது. அவங்க ஒரே இடத்துல பார்த்து வாங்க போற இடம். இந்த மாதிரி டிபெண்ட் பண்ணி உங்க பிசினஸ் பொறுத்த இந்த கேம்பெயின்ஸ் வந்து மாறுபடும். அதை கவனமா சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கூகுள் இடத்துல அடுத்தடுத்த லெவல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் மேக் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஒன்றையும் கவனமா வாட்ச் பண்ணிக்கோங்க. வீடியோல எந்த பத்தி டாபிக் டிஸ்கஸ் பண்ண போனோம்னா கூகுள் இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பிட்டிங். இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பிட்டிங்னா என்ன, இது எப்படி செட் பண்றது, இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த பிட்டிங் அப்படின்னா என்னன்னா நம்ம கூகுள் ஆட்ஸ்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்போம். என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்போம்னா எனக்கு இது சேல்ஸ் ஆகணும், இல்லைன்னா என்னோட வெப்சைட் ஆடியன்ஸ் கிளிக் பண்ணணும், இந்த வீடியோ பார்க்கணும், இது மாதிரி ஏதோ ஒரு அட்வர்டைஸ் கொடுத்துருப்போம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இப்போ ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அந்த கிளிக் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அந்த ஒரு கிளிக் பண்ணா நம்ம எவ்வளவு தர்றோம், இந்த கிளிக் பண்ணா நான் வந்து உனக்கு 10 ரூபா தரேன், இந்த கிளிக் பண்ணா 20 ரூபா தர்றேன், 50 ரூபா தர்றேன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு கிளிக்கு, ஒரு கன்வர்ஷன்ஸ்க்கு, ஒரு சேல்ஸுக்கு, பட் எனி எப்படி பேபி நம்மளுடைய கோல்ஸுக்கு வந்து ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றோமோ அதுக்கு பேர் தான் பிட்டிங். புரிஞ்சுங்களா பிட்டிங்னா என்னன்னு? இதுல வந்து ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. இந்த பிட்டிங்ல
கன்வர்ஷன் வேல்யூ, இம்ப்ரெஷன் அண்ட் கிளிக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. இந்த டைப்ஸ் ஒன்னொன்னா யூஸ் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்களை போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிட்டிங் கீழே இருக்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் இந்த கன்வர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த கன்வர்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றீங்க. உதாரணத்துக்கு நான் இந்த அமேசான் உங்க பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கிறேன். அமேசான்ல ஒரு ப்ராடக்டை சேல் பண்றீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க சேல் பண்றீங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. கூகுள் ஆட்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்றதுக்காண்டி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து யூசர்ஸ் வந்து வாங்குவாங்க தெரியுமா? இந்த ப்ராடக்ட் யூசர் வாங்கிடுவாங்க. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தீங்க, வாங்குவாங்க. அதுக்கு பேர் தான் கன்வர்ஷன். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் யூசர் வாங்குற பேரு கன்வர்ஷன். இந்த கன்வர்ஷனுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றீங்க? உதாரணத்துக்கு இந்த கன்வர்ஷன் கொடுத்துட்டு கீழே செட் டார்கெட் காஸ்ட் பர் ஆக்ஷன் இருக்கா அப்படின்னா என்னன்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் கன்வர்ஷன் ஆகுறதுக்கு நீங்க எவ்வளவு கூகுள் ஆட்ஸ்க்கு காசு தர்றீங்கன்னு கேட்கும். உதாரணத்துக்கு நான் வந்து 20 ரூபா தர்றேன்னு நீங்க வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் தாங்க கன்வர்ஷன்னா. என்னன்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்காண்டி கூகுள் ஆட்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த ப்ராடக்ட்டை யூசர் வந்து கிளிக் பண்ணி வாங்க வைக்கிறதுக்கு ஒரு யூசருக்கு நீங்க எவ்வளவு காசு தர போறீங்களோ அதை இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கொடுத்துருங்க. செட் டார்கெட் காஸ்ட் பர் ஆக்ஷன், அதாவது காஸ்ட் பர் ஆக்ஷன். அதை கிளிக் பண்ணி வாங்குறதுக்கான ஆக்ஷன் என்ன? 20 ரூபா. நான் ஒரு அப்ராக்சிமேட்டுக்கு 20 ரூபான்னு கொடுத்துருக்கேன். டிபெண்ட் பண்ணி நீங்க உங்க பிசினஸை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் எக்ஸாக்டா கன்வர்ஷன் அப்படின்றது பேர். ஓகேங்களா? ரெண்டாவது கன்வர்ஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொன்னேன். அமேசான்ல இந்த ப்ராடக்ட் இதை வாங்கினா கன்வர்ஷன் வந்து இந்த கன்வர்ஷன் வேல்யூ அப்படின்னா எக்ஸாக்டா உதாரணத்துக்கு இந்த கன்வர்ஷன் வேல்யூ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? கிளிக் பண்ணி வாங்கினா நான் உனக்கு 20 ரூபா தர்றேன், எனக்கு அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கணும், ஒரு அப்ராக்சிமேட்டா சொன்னோம். இந்த கன்வர்ஷன் வேல்யூல ரிட்டர்ன் அண்ட் ஆட் ஸ்பெண்ட்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ROAS. இப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த ப்ராடக்ட்டை நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றேன். இந்த ப்ராடக்டோட விலை வந்து 899 ரூபா. ஓகேங்களா? இந்த ப்ராடக்டை ஆடியன்ஸ் வாங்கினாங்கன்னா எனக்கு வந்து 300 ருபீஸ் லாபம் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 899 போட்டு ஆடியன்ஸ் வாங்கினாங்கன்னா எனக்கு 300 ருபீஸ் லாபம் கிடைக்கும். அந்த லாபத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ஆட் ஸ்பெண்டா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ROAS பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு வச்சேன்னா, ROAS ஃபார்முலான்னு கூகுள்ல போட்டாலே இந்த ROASக்கான ஒரு ஃபார்முலா வரும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டீட்டெயிலா புரியும். கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்ட் 100 ரூபாய்க்கு விற்கிது. அந்த ப்ராடக்ட் வித்தோம்னா நமக்கு 50 ரூபா கிடைக்கும்னா நான் கூகுளுக்கு வந்து ஒரு 20% தர்றேன். 20%னா 10 ரூபா தர்றேன். இந்த மாதிரி நம்ம ஒரு அமௌண்ட் இது பண்றோம் பாருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் அண்ட் ஆட் ஸ்பெண்ட்னு சொல்லுவாங்க. கன்வர்ஷன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கன்வர்ஷன் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா நான் இவ்வளவு தரேன்னு சொல்லுவோம். பட் கன்வர்ஷன் வேல்யூல எக்ஸாக்டா நான் வந்து இவ்வளவு இது தர்றேன், இவ்வளவு பெர்சன்டேஜ் தர்றேன் அப்படின்ற பேர் தான் இந்த ரிட்டர்ன் அண்ட் ஆட் ஸ்பெண்ட். இதை உங்களுக்கு வந்து தெரியலைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க வந்து போட்டு பாருங்க. you get a lot ideas about that return on ad spend. ஓகேங்களா? அண்ட் தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளிக். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோட வெப்சைட்டுக்குள்ள ஆடியன்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். இதை நான் வந்து கூகுள்ல அட்வர்டைஸ்மெண்ட் தரேன். இந்த வெப்சைட்டுக்குள்ள ஆடியன்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். இதுக்குள்ள வந்து கிளிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க இந்த கிளிக்னு மொட்டையா கொடுத்துட்டு விட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபிட்னஸ் இந்த ஐட்டத்தை வந்து சேல் பண்றேன். இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கிளிக்கு 20 ரூபா வச்சிருக்கீங்க, இன்னொருத்தவர் 30 ரூபா வச்சிருக்காரு. நான் வந்து இந்த இடத்துல இந்த டிக் பண்ணல, இப்ப வந்து டிக் பண்ணாம இருக்கு. டிக் பண்ணாம இருந்துச்சுன்னா கூகுள் வந்து ஒரு கிளிக்கு யார் அதிகமாக வச்சிருக்காங்களோ, இப்போ 30 ரூபா தான் அதிகமாக வச்சிருக்காரு. ஸோ என்னுடைய யாராவது கிளிக் பண்ணா எனக்கு வந்து 31 ரூபா போயிடும். இருக்கிறதுல எனக்கு அதிகமா போயிடும். ஓகேங்களா? நான் இப்ப 30 ரூபான்னு சொல்றேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும்போது உங்களுக்கு தாறுமாறா போயிடும். ஸோ எப்பயுமே இந்த கிளிக்ன்ற பண்ணிட்டு செட் மேக்ஸிமம் கிளிக் பட்டன் ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல போயிட்டு ஒரு கிளிக்கு எனக்கு 10 ரூபா, அதாவது நான் கிளிக்கு மேக்ஸிமம் என்னால என்னோட ஆடியன்ஸ் வந்து கிளிக் பண்ணி உள்ள வந்தாங்கன்னா என்னால 10 ரூபா தர முடியும். அவ்வளவுதான் தர முடியும். அதுக்கு மேல தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா
அதுக்குள்ள மட்டும் உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து கிளிக் பண்றப்பல காமிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் அந்த மேக்ஸிமம் காஸ்ட் பர் கிளிக். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன் ஷேர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் வந்து லேப்டாப் பிசினஸ் சென்னையில பண்றேங்க. லேப்டாப் இன் சென்னைன்னு டைப் பண்ண என்னுடைய கூகுள் ஆட்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகணும். இந்த மாதிரி காமிக்கணும்னா எனக்கு வந்து ஆடியன்ஸ் உள்ள வந்து கிளிக் பண்ணா காசு எடுக்க வேணாம், வாங்கினா காசு எடுக்கணும். எனக்கு இந்த மாதிரி பாக்குறாங்கல்ல, இந்த மாதிரி பார்த்தாலே எனக்கு இவ்வளவு பேர் பார்த்தா எனக்கு இவ்வளவு எடுத்துரு, இந்த மாதிரி சொல்றதுக்கு பேர் தான் இம்ப்ரெஷன் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்விசிஷன் பிட் ஃபார் நியூ கஸ்டமர் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஏற்கனவே உங்க பிசினஸ்க்கு வர்றவங்க, அவங்ககிட்ட உங்க ஆடை காமிக்காம புதுசா வர்றவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு பிட்டை வந்து பிட் ஃபார் நியூ கஸ்டமர் கிளிக் பண்ணிட்டு அமௌண்ட்டை கூட வச்சுக்கலாம். இதே எனக்கு ரெட் கலர்ல காமிக்கனா நான் இது வரைக்கும் இந்த ஆடை ரன் பண்ணல. ரன் பண்ணாதானே பழசு யாரு புதுசு யாரும் கூகுள் தெரியும், கூகுள் சஜஷன் பண்ணும். ஸோ நான் ரன் பண்ணாதனால எனக்கு யாருமே காமிக்கல. புது ஆடியன்ஸ் பிட் சர்ச் பண்ணும்போது நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிட்டிங் வந்து செட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த கூகுள் ஆட்ஸ்ல வந்து இப்ப பிட்டிங் அப்படின்ற கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இது ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல பார்த்தோன்னா நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா கேம்பெயின் செட்டிங்ஸ்ல இந்த மாதிரி நெட்வொர்க்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் ஆட்ஸ் வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல காமிக்கணும் அதை பத்தியான இந்த வீடியோல இந்த 2 பார்ட் இருக்கு பாருங்க. கூகுள் சர்ச் பிளாட்ஃபார்ம் அண்ட் கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க். இதெல்லாம் என்ன, இதை டிக் பண்ணிருக்குமா பண்ணக்கூடாதா அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்க கூகுள் ஆட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி 2 பார்ட்ஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது இன்னுமே உங்களுக்கு நல்லாவே புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இது 2மே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா டிக்ல இருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் சர்ச் பிளாட்ஃபார்ம் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணனா இது வந்து கூகுள் வந்து டைப் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து இப்போ ஆஸ்க்னு ஒரு சைட் இருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் ask.com இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரியான நிறைய பிளாட்ஃபார்மோட கூகுள்ஸ் வந்து டைப் வச்சிருப்பாங்க. நான் காமிச்சது ஆஸ்க்னு ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி கூகுள் டைப் வச்சிருக்க பிளாட்ஃபார்முக்கு உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. காமிக்கணும் அப்படின்னு டிக் பண்ணுங்க. இன்கேஸ் எனக்கு வந்து கூகுளோட டைப் பார்ட்னர்ஸ் தான் காமிக்க வேணாம், எனக்கு வந்து ஜஸ்ட் கூகுள்ல மட்டும் காமிச்சா போதும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த டிக்கை வந்து எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த டைப் பார்ட்னர் நான் கிளிக் பண்ணோன்னு எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இதுல நீங்க கேட்கலாம், சார் பெஸ்ட் நம்ம டைப் பார்ட்னர் கொடுத்து பெஸ்டா இல்ல கொடுக்காம இருக்கிறது பெஸ்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னுடைய பர்சனல் சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த டிக்கை எடுத்து விட நல்லது. ஏன்னா கூகுளோட டைப் பார்ட்னர் இப்போ ஆஸ்க் அண்ட் யாகு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவ்வளோ யூசர்ஸ் வந்து விசிட் பண்ண போறது கிடையாது. அவங்க ஜஸ்ட் கூகுள்ல மட்டும்தான் விசிட் பண்ண போறாங்க. ஸோ இணைய போறதாக இங்க டிக்கை வந்து எடுத்து விட்டுருங்க. இது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஆனா கூகுள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா, சார் இது பண்ணீங்கன்னா உங்களோட ஆட்ஸ் வந்து நிறைய பேருக்கு காமிக்கும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, என்னுடைய பர்சனல் சஜஷன் நீங்க டிக்கை வைக்காதீங்க, எடுத்து விட்டுருங்க. ரெண்டாவது, இந்த கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க் வந்து டிக் பண்ணியிருக்கோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா ஜிமெயில், யூடியூப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்கு பாருங்க. அதாவது நீங்க சொல்லிருக்காங்க பாருங்க, ஜிமெயில், யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளோட டிஸ்பிளே நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கணுமா அப்படின்னு கேக்குது. இன்கேஸ் நீங்க வந்து இது டிபெண்ட் பண்ணி உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்தளவுக்கு, உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்ப உங்க பிசினஸ் வந்து நிறைய பேருக்கு காமிக்கணும், எனக்கு காசு போனா கவலை இல்லை அப்படின்னு நினைச்சாலும் இதை வந்து டிக் பண்ணி விடுங்க. இல்ல நான் வந்து ரொம்ப பார்த்து செலவு பண்ணுவேன், எனக்கு சேல்ஸ் தான் மெயினான முக்கியம் அப்படின்னு நினைச்சா இந்த டிக்ல எடுத்து விட்டுருங்க. ஏன்னா இது வந்து ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகும், ஆனா அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா, இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஜிமெயில் போவோம். ஜிமெயில இந்த அப்டேட் ப்ரமோஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். போயிட்டு இதெல்லாம் போயிட்டு நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேங்களா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஜிமெயில போயிட்டு என்னுடைய ப்ரமோஷன் சாரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு பாருங்க, அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்குள்ள பாருங்க, நம்ம இந்த மெயிலாம் போய் பார்க்க மாட்டோம். ஆனா உங்களோட பிசினஸ் வந்து நிறைய பேருக்கு பிராடா ரீச் பண்ணணும், நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நீங்க இதை வந்து டிக் பண்ணலாம். ஓகேங்களா, இன்கேஸ் எனக்கு வந்து பட்ஜெட்டை பார்த்து செலவு பண்றதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோன்னா இந்த டிக்கை வந்து
எடுத்து விட்டுருக்கோம். ஓகேங்களா, இதுதான் இந்த ரெண்டுமே வித்தியாசம். உங்களுக்கு இதை நெட்வொர்க்ஸை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. லொகேஷன், இந்த கூகுள் எர்த்ல இந்த லொகேஷன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த லொகேஷன் எப்படி கொடுக்கலாம், இந்த லொகேஷன்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோவை கவனமா ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த லொகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் என்ன, அது எதுக்கு யூஸ் பார்க்க போறோம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கேம்பெயின் ரன் பண்றோம். நான் வந்து இப்ப வந்து ஒரு லேப்டாப் சர்வீஸ் சென்டர் வந்து சென்னை லொகேஷன்ல வச்சிருக்கேன். இதுக்கு வந்து நான் கேம்பெயின் ரன் பண்ண போறேன். ஓகேங்களா, இப்ப என்னுடைய லொகேஷன் என்ன, சென்னை. ஓகேங்களா, இப்ப நான் சென்னை லொகேஷன்ல மட்டும்தான் சர்வீஸ் பண்றேன், அந்த லொகேஷன்ல பண்றது இல்ல. ஓகேங்களா, இப்ப நான் இங்க வந்து உங்களுக்கு சென்னைன்னு வச்சு பேசுறேன். இன்கேஸ் நீங்க தமிழ்நாடு, இந்தியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா எது வேணா டிஃபைன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி சென்னைன்ற வச்சு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்ப இந்த சென்னைன்ற லொகேஷன்ல மட்டும் தான் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தாலும்னா இங்க போயிட்டு செலக்ட் லொகேஷன் ஃபார் கேம்பெயின் இருக்கா, இங்க போயிட்டு ஆல் ஓவர் கண்ட்ரின்னு இருக்கும், அடுத்து இந்தியான்னு இருக்கும், அடுத்து என்டர் அனதர் லொகேஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்க இந்தியா ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்தியான்னு கொடுங்க. ஓகேங்களா, இப்ப நான் இந்தியாவுக்குள்ள சென்னையில மட்டும் ரன் பண்ணணும்னு நினைக்கிறதுனால என்டர் அனதர் லொகேஷன் இருக்கா, இங்க போயிட்டு அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல என்டர் அனதர் லொகேஷன்ல போயிட்டு சென்னை அப்படின்னு கொடுத்துட்டு இன்க்ளூட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில மட்டும்தான் காமிக்கும், வேற எங்கேயுமே காமிக்காது. இப்போ இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். இப்ப நான் சென்னையில லேப்டாப் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கேன். ஓகேங்களா, எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு சென்னையில. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல பிரான்ச்சஸ் கிடையாது. அங்க வந்து எந்த ஒரு சர்வீஸ் சென்டருமே கிடையாது. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து என்னோட ஆடியன்ஸ்க்கு காமிக்க கூடாது. லேப்டாப் சர்வீஸ் சென்டர் தேடினாலும் என்னோட ஆடியன்ஸ்க்கு காமிக்க கூடாது. ஓகேங்களா, அப்ப அந்த இடத்த மட்டும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க போங்க. உதாரணத்துக்கு என்னுடைய பிசினஸ் லொகேஷன் வந்து அடையார் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல மட்டும் எனக்கு வந்து சர்வீஸ் சென்டர் கிடையாது. ஓகேங்களா, இங்க நான் கூகுள்ல போயிட்டு அடையாறுன்னு வந்தோடனே இங்க பின்கோடு வந்துருச்சு பாருங்க. ஜஸ்ட் இங்க போயிட்டு எக்ஸ்க்ளூட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்னுடைய லேப்டாப் சர்வீஸ் சென்டர் சென்னை ஃபுல்லா காமிக்கும், ஆனா அடையாறுல காமிக்காது. ஓகேங்களா, இதை வந்து நான் உங்களுக்கு இன்னொன்னு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நான் அதை வந்து எடுத்து விட்டுறேன், சென்னைன்ற எடுத்து விட்டுறேன், அண்ட் எக்ஸ்க்ளூட் அப்படின்றத எடுத்து விட்டுறேன். ஓகேங்களா, இப்ப என்டர் அனதர் லொகேஷன் இருக்கா, இப்ப நான் பார்த்தீங்கன்னா சேம் லேப்டாப் சர்வீஸ் சென்டர் வந்து நான் தமிழ்நாடு ஃபுல்லா வச்சிருக்கேன். ஸோ இங்க போயிட்டு என்டர் அனதர் லொகேஷன் நான் போயிட்டு தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துறேன். என்னோட லேப்டாப் சர்வீஸ் சென்டர் லொகேஷன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. ஸோ நான் இன்க்ளூட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்ப நான் இந்த லேப்டாப் சர்வீஸ் சென்டர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வச்சிருக்கேன். ஆனா பர்டிகுலரா ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் எனக்கு லேப்டாப் சர்வீஸ் சென்டர் வந்து கிடையாது. அது எங்கேன்னு பாத்தீங்கன்னா மதுரையில எனக்கு லேப்டாப் சர்வீஸ் சென்டர் கிடையாது. ஸோ இந்த என்டர் லொகேஷன்ல போயிட்டு நான் மதுரை அப்படின்னு டைப் பண்ணா மதுரை இந்த இடத்துல எக்ஸ்க்ளூட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மதுரை லொகேஷன்ல மட்டும் காமிக்காது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து லேப்டாப் சர்வீஸ் சென்டர் கிடையாது. ஸோ நான் இந்த இடத்துல போயிட்டு கோயம் அப்படின்னு டைப் பண்றேன். கோயம்புத்தூர்ல வந்து இங்க எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டேன்னா எனக்கு காமிக்காது. புரியுதுங்களா, இப்ப எனக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இந்த ஆடு காமிக்கும், ஆனா மதுரை கோயம்புத்தூர் மட்டும் காமிக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூட் இன்க்ளூட் இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அடுத்து பார்த்தோன்னா இந்த என்டர் லொகேஷன் இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட்ன்றத இங்க வந்து நம்ம பின்கோடை வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ரொம்ப டீப்பா டார்கெட் பண்றேன். உதாரணத்துக்கு முதல் சொன்ன பாருங்க, சென்னையில நான் அடையாறுல மட்டும் டார்கெட் பண்றேன். ஓகேங்களா, வந்து சென்னையில அடையாறுல மட்டும் எனக்கு வந்து பண்ண முடியாதுன்னா ஜஸ்ட் அடையார் பின்கோட் அப்படின்றத கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்துக்குவேன். இதான் அடையாரோட பின்கோட். இதை நான் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கு பாரு இந்த லொகேஷனுக்குன்னு இங்க போயிட்டு எனக்கு இந்த அடையாறுல மட்டும் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா இன்க்ளூட் காமிக்கலாம். எனக்கு இந்த அடையாறுல மட்டும் காமிக்க வேணாம் அப்படின்னு நினைச்சேன்னா நம்ம எக்ஸ்க்ளூட் கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த நியர்பை அப்படின்றது என்னன்னு சொல்றேன். ஜஸ்ட் இது பக்கத்துல அட்வான்ஸ்டு சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொடுத்த மாதிரி லொகேஷன் உதாரணத்துக்கு இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் பாருங்க அடையார் அப்படின்றத கொடுத்தோம்னா நமக்கு வந்து எவ்வளவு ரேடியேஷன்ல நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது இந்த ரேடியேஷன் இருக்கா, இந்த ரேடியேஷன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு அடையார் அப்படின்ற நான் கொடுத்துறேன். கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எம்ஐன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், கேஎம் ஆப்ஷன் வரும். கேஎம் என்னன்னா கிலோமீட்டர். எனக்கு வந்து 20 கிலோமீட்டருக்குள்ள ஆடை காமிச்சுக்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா மைல், 20 மைல் என்னோட ஆடை வந்து காமிச்சுக்கலாம். இதே பாத்தீங்கன்னா நம்ம கூடணும், எனக்கு வந்து 50 கிலோமீட்டர் புரியுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 50 கிலோமீட்டர் அப்படின்னு 50ன்னு கொடுத்துட்டு கிலோமீட்டர்னு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்துல வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம். எப்சன்ஸ் மாத்திட்டு இங்க சேவ் கொடுத்தோம்னா சேவ் ஆயிடும். இதான் இந்த லொகேஷன் இன்க்ளூட் ஆப்ஷன். அந்த கீழே லொகேஷன் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது.
இது ரொம்ப முக்கியமானது, கவனமா பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, பிரசன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பிரசன்ஸ் ஆஃப் ரெகுலர் இன்க்ளூட் லொகேஷன் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்ப்போம். பிரசன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா, இப்ப நான் வந்து லேப்டாப் சர்வீஸ் சென்டர் சென்னை லொகேஷன்ல நான் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றேன், ஓகேங்களா. எனக்கு லேப்டாப் சர்வீஸ் சென்டர் தேவைப்படுது, ஆனா நான் சென்னை கிடையாது, நான் வந்து மதுரையில இருந்துகிட்டு லேப்டாப் சர்வீஸ் சென்டர் சென்னை டைப் பண்ணீங்கன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் என்னோட காமிக்கும். இன்கேஸ் இந்த இந்த சென்னையில இருக்கவங்க தேர்னா மட்டும்தான் எனக்கு காமிக்கணும், மற்ற இடத்துல இருக்கவங்க எனக்கு தேர்னா காமிக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 2வது ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? இப்ப நான் வந்து ஒரு லேப் சர்வீஸ் சென்டர் வந்து சென்னையில தேடுறேன், நான் சென்னையில இருந்தா மட்டும் தான் எனக்கு அதை காமிக்கணும்னுச்சுன்னா 2வது கொடுங்க. இன்கேஸ் எங்க இருந்தாலும் சரி எங்க சர்வீஸை தேர்னா எனக்கு காமிக்கணும் அப்படின்னா முதல் கொடுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் 2வது தான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம ஒரு சர்வீஸ் ஒரு பிசினஸ் ஒரு இடத்துல ரன் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கும்போது அதுல வாங்குறது மோஸ்ட்லி சொல்லிட்டு நான் இந்த தான் கொடுப்பேன். இதுதான் பாத்தீங்கன்னா டீடைல்டு இந்த லொகேஷன் டார்கெட்ஸ் வந்து கண்டிப்பா அந்த லொகேஷன் பேஸ் பண்ணி எப்படி டார்கெட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட். இப்போ இந்த வீடியோல நம்ம எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம், இந்த கூகுள் ஆட்ஸ் கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டிஃபால்ட்டா இங்கிலீஷ்னு இருக்கும், இதை பொதுவாக நம்ம அப்படியே விட்டுருவோம். இந்த லாங்குவேஜ் அப்படின்னு ஆப்ஷன் என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இந்த வீடியோல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க கூகுள் ஆட்ஸ் சர்ச் பண்ற ஆடியன்ஸ் வந்து எந்த லாங்குவேஜ் பேசுறாங்க அப்படின்றத காமிக்குது. உதாரணத்துக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் வந்து தெரியாது, தமிழ் தான் பேசுறேன்னா ஸோ இந்த இடத்துல தமிழ் பேசுற ஆடியன்ஸ்க்கு மட்டும் உங்களோட ஆடியன்ஸ் வந்து காமிக்கும். நிறைய பேர் இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு டிஃபால்ட்டா பேசி இருக்கும், அது வந்து பர்டிகுலரா சூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன் சொல்லுவேன். நீங்க இன்னும் நிறைய டார்கெட் பண்ணி தமிழ் பேசுற ஆடியன்ஸ் மட்டும்தான் என்னுடைய வீடியோ காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணேன்னா தமிழ் பேசுகிற ஆடியன்ஸ் மட்டும் உங்களோட வீடியோ காமிக்கும். ஜஸ்ட் நான் இப்போ இங்கிலீஷே எடுத்து விட்டுறேன். இது எங்க யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து ப்ரொமோட் பண்றீங்க, தமிழ் யூடியூப் வீடியோவை கூகுள் ஆட்ஸ்ல ப்ரொமோட் பண்ணும்போது இந்த லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப யூஸ் ஆகும். நீங்க பர்டிகுலரா கொடுத்தீங்கன்னா அது மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சர்ச் ஆடு, கேம்பெயின் ஆடு, பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் ஆடு இந்த மாதிரி ரன் பண்ணும்போது நீங்க இதை விட்டுருங்க. பட் யூடியூப்ல தமிழ் வீடியோஸை ப்ரொமோட் பண்ணும்போது இந்த மாதிரி லாங்குவேஜ்ல தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு நான் வந்து யூடியூப்ல ஒரு ஹிந்தி வீடியோ மட்டும் ப்ரொமோட் பண்ணேன்னா ஜஸ்ட் இந்த போயிட்டு ஹிந்தி அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ் எடுத்து விட்டுனா ஹிந்தி பேசுற ஆடியன்ஸ் மட்டும் என்னோட ஆடியன்ஸ் காமிக்கும். பொதுவாக இது பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்ல வீடியோ ரன் பண்ற பாருங்க, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு பர்டிகுலர் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ரன் பண்ணும்போது இந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் இந்த இதுல போயிட்டு அது டிஃபால்ட் எப்படி இருக்கும், இங்கிலீஷ்ன்னு இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ன்றதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்படியே விட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வந்து எப்பயும் போலயே இந்த இங்கிலீஷ்ன்ற ஆப்ஷனே இருந்திருக்கும். இந்த லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு மற்றபடி ரொம்ப பெருசா இது இல்லை. நீங்க பர்டிகுலரா ஒரு லாங்குவேஜ் மட்டும் போய் டார்கெட் பண்றீங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா இந்த லாங்குவேஜ்ன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட காஸ்ட் கட்டிங்கை வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். இந்த வீடியோல எந்த ஒரு டைப் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, கூகுள் ஆட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்ல பிராட்பேண்ட் அண்ட் எக்ஸாக்ட் மேட்ச் அண்ட் ஃபேஸ் மேட்ச்னு 3 டைப் இருக்கு. அப்படின்னா என்ன, அதை பத்தி டீட்டெயிலா இன்னும் நோட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்க இந்த கீவேர்ட் மேட்ச் டைப்பை பத்தி கற்றுக்கணும்னு இந்த வீடியோ ஃபுல்லா கவனமா பாருங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்ட் வேல்யூபிளான செகண்ட் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா பிராட் மேட்ச் டைப் இருக்கும். அதாவது நம்ம கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணும்போது இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன கேட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, யூஸ் பிராட் மேட்ச் கீவேர்ட் என்டையர் கேம்பெயினுக்கு பிராட் மேட்ச் கீவேர்ட் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதை கொடுங்க. அப்படி இல்லை நான் வந்து கீவேர்ட் மேட்ச் யூஸ் பண்ண போறேன், ஃபேஸ் மேட்சா, எக்ஸாக்ட் மேட்சா அண்ட் பிராட் மேட்சா யூஸ் பண்ண போறேன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுப்பீங்க. நீங்க இதை பார்த்து பேனிக் ஆக தேவையில்ல. ஜஸ்ட் நான் எங்க அதை கொடுக்கணுமோ அந்த ஆப்ஷன் சொல்றேன், அங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக போறேன். இந்த இருக்கு பாருங்க என்டர் கீவேர்டு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இங்கதான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து 3 கீவேர்ட் டைப் சொன்னேன். என்னன்னா சொன்னேன், பிராட் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச், ஃபேஸ் மேட்ச், இந்த 3 கீவேர்ட் டைப்ஸ் இருக்கு. இது 3ஐயும் ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு எக்ஸாம்பிளோட பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீவேர்ட் மேட்ச் டைப்ஸ் என்னன்னா பிராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் முதல்ல பார்ப்போம். இந்த பிராட் மேட்ச் அப்படின்ற கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க வந்து பட்ஜெட் பத்தி கவலைப்படல மீன்ஸ் நிறைய ஆடியன்ஸ் உங்க கீவேர்ட்ஸ் வந்து ரீச் ஆகணும் அப்படின்றவங்க பிராட் மேட்ச் தருவாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி தரக்காண்டி நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறேன். அதாவது நான் வந்து லேப்டாப் சர்வீஸ் சென்டர் வந்து சென்னையில் இருக்கு.
அதுக்கு தான் நான் வந்து இப்போ கேம்பெயின் ரன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ என்னுடைய கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லேப்டாப் சர்வீஸ் சென்டர் சென்னை இதான் என்னோட மெயின் கீவேர்டு. ஓகேங்களா? இந்த பிராட் மேட்ச் அப்படின்ற கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த லேப்டாப் சர்வீஸ் சென்டரின் சென்னை அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்தேன்னா ஆடியன்ஸ் வந்து இந்த வார்த்தை இருக்கு தெரியுங்களா, இதுல எதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணாலும் என்னுடைய ஆடியோ வரும். உதாரணத்துக்கு இப்ப லேப்டாப்ன்றதா வெறும் லேப்டாப்னு ஆடியன்ஸ் சர்ச் பண்ணாலும் என்னுடைய கீவேர்டு வரும். இந்த மாதிரி சர்வீஸ்ன்னு சர்ச் பண்ணாலும் என்னுடைய கீவேர்டு வரும். சென்டென்ஸ் சர்ச் பண்ணாலும் என்னுடைய கீவேர்டு வரும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் நான் கூகுள்ல இருந்து ஒரு இமேஜ் எடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்க பாருங்க, உதாரணத்துக்கு இந்த கீவேர்ட்ஸ் பாருங்க. ரன்னிங் ஷோஸ் அப்படின்றத அவர் வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு. இதான் அவருடைய கீவேர்ட். ஓகேங்களா? இப்ப இந்த ரன்னிங் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பிராட் மேட்ச்ல கொடுத்தாருன்னா ரன்னிங் அப்படின்னு மொட்டையா டைப் பண்ணாலும் அவருடைய ஆடு வரும். ஷூஸ் நம்ம டைப் பண்ணாலும் ஆடியோ வரும். இங்க பாருங்க குத்துற பாருங்க, டென்னிஸ் ஷூஸ் ஃபார் மென்ஸ். இப்ப என்ன வந்திருக்கு, ஷூஸ்ன்றது இங்க வந்திருக்கா. அதே மாதிரி சாக்ஸ் ஃபார் ரன்னிங் அப்படின்றதுல என்ன வந்திருக்கு, இந்த ரன்னிங்ன்ற வார்த்தை வந்திருக்கா. இந்த பிராட் மேட்ச் அப்படின்னு என்னன்னா நீங்க உங்க ஆடியன்ஸ் வந்து பிராடா டார்கெட் பண்றது, நிறைய பேரை வந்து டார்கெட் பண்றது இந்த பிராட் மேட்ச் அப்படின்றது. இந்த பிராட் மேட்ச்ன்றது இந்த மாதிரி நீங்க கொடுத்ததுன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் நிறைய ஆகும். இன்கேஸ் காஸ்ட்டை கட் பண்ணணும்னு இந்த பிராட் மேட்ச் தராதுங்க. இதுக்கு எந்த சிம்பிள் பார்த்தா எந்த சிம்பிளுமே கிடையாது. இப்ப வந்து எக்ஸாக்ட் மேட்ச் உதாரணத்துக்கு இப்ப லேப்டாப் சர்வீஸ் சென்டர் சென்னை இதே கீவேர்டு, இதான் எனக்கு கீவேர்டு. இது ஆடியன்ஸ் டைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஜஸ்ட் இந்த சிம்பிள் இருக்கு பாருங்க, சாரி இந்த சிம்பிள் இங்கேயும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் கீவேர்டு இருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். அப்பதான் இந்த சிம்பிளை மட்டும் நல்லா எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இந்த சிம்பிள் கொடுத்துட்டேன்னா எக்ஸாக்ட் ஆடியன்ஸ் வந்து லேப்டாப் சர்வீஸ் சென்டர் சென்னை அப்படின்னு தேர்னா மட்டும்தான் உங்க ஆடியன்ஸ் வந்து காமிக்கும். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்டு. சரி, இந்த மாதிரி எந்த இது போட்டாலும் ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னு நினைச்சுன்னா பிராட் மேட்ச் கீவேர்ட்ஸ் ரெண்டும் அர்த்தம் புரியுதா? எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்ட்ல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துட்டோம்னா லேப்டாப் சர்வீஸ் சென்டர் சென்னை அப்படின்னு தேர்னா மட்டும் தான் என்னுடைய ஆடியன்ஸ் கீவேர்டு வந்து என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆடியன்ஸ் காமிக்கும். இந்த பிராட் மேட்ச்ல இதே அதை கொடுத்துட்டீங்கன்னா இங்க லேப்டாப்னு ஆடியன்ஸ் தேர்னாலும் உங்களுக்கு காமிக்கும், சர்வீஸ்னு தேர்னாலும் காமிக்கும், சென்டர்ன்ற வார்த்தை அதுல இருந்தாலும் காமிக்கும், சென்னைன்ற வார்த்தை இருந்தாலும் காமிக்கும். உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். இதுக்கு மூணாவது ஒரு டைப் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் மேட்ச் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த வார்த்தையை நான் கொடுத்துறேன். ஜஸ்ட் நம்மளுடைய கீவேர்டு வந்து லேப்டாப் சர்வீஸ் சென்டர் சென்னை இதை கொடுத்துட்டு இந்த டபுள் கோட்டேஷன் வந்து சேர்த்துறேன். இதுக்கு பேர் தான் ஃபேஸ் மேட்ச் கீவேர்டு. பேர் என்னன்னு டீட்டெயில் பார்ப்போம். இப்போ இந்த லேப்டாப் சர்வீஸ் சென்டர் சென்னைன்னு இருக்கு பாரு, இந்த வார்த்தை வந்து எக்ஸாக்டா இருக்கிறது அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு நான் போயிட்டு கூகுள்ல போயிட்டு ஜஸ்ட் அதாவது நான் பாத்தீங்கன்னா பெஸ்ட் லேப்டாப் சர்வீஸ் சென்டர் சென்னைன்னு டைப் பண்ணிருக்கேன். இங்க வந்து என்ன இருக்கு, லேப்டாப் சர்வீஸ் சென்டர் சென்னைன்னு இருக்கா. அதாவது இந்த லேப்டாப் சர்வீஸ் சென்டர் சென்னைன்ற வார்த்தை வந்து உங்க சிஸ்டம்ல எங்க இருந்தாலும் உங்க ஆடு வந்து டிஸ்பிளே ஆகுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பெஸ்ட் போட்டாலும் சரி, இல்ல டாப் லேப்டாப் சர்வீஸ் சென்டர் சென்னை லொகேஷன் எப்படி கொடுத்தாலும் உங்க ஆடு டிஸ்பிளே ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த டபுள் கோட்டஸ்க்குள்ள இருக்க வார்த்தையை வந்து ஆடியன்ஸ் டைப் பண்ணாலும் கண்டிப்பா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து காமிக்கும். மூணு மேட்ச் டைப்புக்கு தான் வித்தியாசம். பிராட் மேட்ச்னா ரொம்ப பிராடான ஆடியன்ஸ் வந்து காமிக்கும். உங்க கீவேர்ட்ஸ் இருந்தாலே அது காமிச்சிடும். எக்ஸாக்ட்னா அதை மட்டும் போட்டாதான் உங்க ஆடியன்ஸ் காமிக்கும். ஃபேஸ் மேட்ச்னா இந்த கீவேர்டை வந்து ஆடியன்ஸ் டைப் பண்ணா போதும். நீங்க ஃபர்ஸ்ட்ல டைப் பண்ணணும், செகண்ட்ல டைப் பண்ண அப்படி இல்லை, முன்னாடி வேற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம், பின்னாடி வேற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணாலும் இந்த ஆடியன்ஸ் தான் காமிக்கும். உங்களுக்கு வந்து பிராட் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச் அண்ட் ஃபேஸ் மேட்ச் இது மூணுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஏதாவது டவுட்ஸ் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. இந்த கூகுள் ஆட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளோட கூகுள் ஆட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது, இதை வந்து
எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் அதாவது கூகுள்ல போயிட்டு இந்த ஓவர்வியூல பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ரெஷன் எவ்வளவு பேருக்கு ஆடு காமிச்சிருக்கு, எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க, காஸ்ட் பர் கிளிக் என்ன, வியூ ரேட் என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஓவராலா காமிக்கும். பட் இதை வந்து எப்படி இன்டெப்தா பாக்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ஆன்சர் தான். நீங்க கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப்ஷன் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இந்த ஆப்ஷனை யூஸே பண்ண மாட்டாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஆடியன்ஸ் எந்த கீவேர்டு யூஸ் பண்ணி உங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாங்க, எந்த டிவைசஸ் மூலமா வந்தாங்க, எவ்வளவு நேரம் இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் ஓரளவு அக்யூரேட்டா பார்க்கக்கூடிய டூல் தான் இந்த டூல். வாங்க அந்த டூலை பத்தி பார்ப்போம். ஜஸ்ட் உங்க கூகுள் ஆட்ஸ் லாகின் பண்ணோம்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா இன்சைட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேதான் அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். இதுல ஒரு சின்ன டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் நீங்க வந்து கிளிக் பண்ண லாஸ்ட் 7 டேஸ்க்கு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் 28 டேஸ்க்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அதர்வைஸ் அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கவே முடியாது. ஸோ கடைசி 7 நாள், கடைசி 28 டேஸ், இந்த டேட்ல மட்டும் தான் ரிசல்ட்ஸை நீங்க பார்க்க முடியும். கடைசி 7 நாள்னா அந்த ஃபர்ஸ்ட் கொடுங்க, கடைசி 28 டேஸ்னா அந்த செகண்ட் கொடுங்க. அன்பார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் 28 டேஸ்க்கு இந்த கேம்பெயின்ஸ் ரன் பண்ணல. ஸோ அதனால எனக்கு இந்த இடத்துல வந்து ரிசல்ட்ஸ் காமிக்கல. பட் I know that how to that is a function as work. So if you want to run the Google Ads and perfectly காஸ்ட் கட்டிங் இல்லாம பண்ணணும், நல்லா போதும் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு அனலைசிஸ் பண்றதுக்கு இந்த இன்சைட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த இன்சைட்ஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு ஒரு இமேஜஸ் ஃபார்மேட்ல எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் அதை என்ன பார்த்துக்கலாம். நீங்க அந்த ஓவரால் அங்க போய் பார்த்தீங்க பாருங்க, கேம்பெயின்ல எவ்வளவு பேர் கிளிக் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி பாக்குறத விட ஜஸ்ட் இந்த இன்சைட்ஸ் மூலமா பார்க்கும்போது உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் கிடைக்கும். ஜஸ்ட் நான் ஒரு இமேஜ் லோட் பண்றேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்க இன்சைட் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து எவ்வளவு நேரம் ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்றத காமிச்சிருக்கு. என்ன பாருங்க, கிளிக் அதாவது யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த இதை வந்து கிளிக் பண்ணிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸ், அவங்களுக்கு ஃபினான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஃபிட்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எந்த டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து உங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக அந்த இடத்துல காமிச்சிருக்காங்களா. ஜஸ்ட் நீங்க அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பாத்துக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க பெட் அதாவது எந்த கீவேர்ட்ஸ் ஏஜ் வயசு கூட செட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா 18ல இருந்து 24 வயசு வரைக்கும் இவ்வளவு பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, இவ்வளவு பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, இந்த கீவேர்டுக்கு நாங்க இவ்வளவு காஸ்ட் கட்டிங் சார்ஜ் பண்ணியிருக்கோம், அந்த லொகேஷன்ல இருந்து கிளிக் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இன்சைட்ஸ்ன்றதுல இருந்து இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டீப் டிரைவ் ஆன் கூகுள் ஆட்ஸ், நீங்க வந்து உங்க கிளைண்ட்ஸுக்கோ உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த இன்சைட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நிறைய நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த இன்சைட்ஸ்ல ஆப்ஷன் இருக்கிறதே தெரியாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ் கூகுள் ஆட்ஸ் பர்ஃபெக்ட்லி அனலைஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னுச்சுன்னா கண்டிப்பா இந்த இன்சைட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட் ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாகவே வராது, 80%, 50% இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் இந்த ஆட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எப்படி 100% கம்ப்ளீட் பண்ணுது இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தான். இந்த வீடியோவை கவனமாக ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் உங்களுக்கு முதல்ல வந்து சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆட்ஸ்ல போனோம்னா ஃபைனல் யூஆர்எல் கேட்கும். இது வந்து நீங்க எந்த பேஜ் அதாவது லேண்டிங் பேஜ்னு சொல்லுவாங்க. இங்க நீங்க கொடுக்குற யூஆர்எல்னா யூசர் வந்து கிளிக் பண்ணோம்னா உங்களோட வெப்சைட்டுக்குள்ள வருவார். சரிங்களா, நீங்க அந்த இடத்துல போயிட்டு ஹோம் பேஜ் தரக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ இதுதான் என்னுடைய வெப்சைட், ஓகேங்களா. நான் இங்க பார்த்தோன்னா ஒரு லேப்டாப் சர்வீஸ் சென்டர் அப்படின்றத ப்ரமோட் பண்றேன். இது என்னுடைய ஹோம் பேஜ். நான் வந்து உங்களோட ஹோம் பேஜ் உங்க ஆடியன்ஸ் வரணும் இந்த பேஜை கொடுங்க. இல்ல ஸ்பெசிஃபிக்கா இப்போ சர்வீசஸ்ல போயிட்டு லேப்டாப் ரிப்பேர் சர்வீஸ் சென்டர் பாருங்க, இந்த பேஜுக்கு தான் என்னோட ஆடியன்ஸ் வரணும், இந்த பேஜ் தான் நான் தரணும். அதை அடுத்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஹோம் பேஜ் கொடுத்துறாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு உங்களோட ஹோம் பேஜ் தான் உங்களோட லேண்டிங் பேஜ்னா ஹோம் பேஜ் கொடுங்க. இல்ல நீங்க எந்த பேஜுக்கு ஆடியன்ஸ் எக்ஸாக்டா வரணும்னு நினைக்கிறேன் அந்த பேஜ் கொடுங்க. வந்து இப்போ இதுதான் என்னுடைய பேஜ், லேப்டாப் சர்வீஸ் சென்டர் இன் டெல்லின்ற லொகேஷன்ல இருக்கு. ஸோ இந்த பேஜுக்கு தான் நான் ஆடியன்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க போயிட்டு ஃபைனல் யூஆர்எல்ல இந்த பேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா. ரெண்டாவது இந்த டிஸ்பிளே பாத் அப்படின்றது பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா இந்த டிஸ்பிளே பார்த்து கொடுக்கணும் அவசியம் இல்லை, உங்களோட கீவேர்டை கொடுங்க. நான் இந்த கேம்பெயின் யூஸ் பண்ண போற கீவேர்டு என்னன்னா லேப்டாப் சர்வீஸ் சென்டர் டெல்லியில வந்து லேப்டாப் சர்வீஸ் சென்டர் வச்சுக்கோம். ஸோ இங்க போயிட்டு லேப்டாப் சர்வீஸ்
டெல்லி. ஓகேங்களா? கரெக்டா எந்த வார்த்தை மட்டும் நமக்கு வரணுமோ அந்த வார்த்தையை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். தேவையில்லாம நீங்க கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? எந்த வார்த்தை உங்களுக்கு வரணுமோ அந்த வார்த்தையை மட்டும் இங்க கொடுத்தா போதும். லேப்டாப் சர்வீஸ் டெல்லி பேலன்ஸ் கரெக்டா கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஹெட்லைன்ஸ் இருக்கு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சவரை உங்களுடைய கீவேர்ட்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப என்னுடைய கேம்பெயின் என்ன, லேப்டாப் சர்வீஸ் சென்டர் டெல்லி, இதான். ஓகேங்களா? என்னுடைய கீவேர்டு நான் டைட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரெண்டாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் நிறைய கொடுங்க. பெஸ்ட் லேப்டாப் பார்த்து புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாருமே பார்த்தீங்கன்னா லேப்டாப் சர்வீஸ் சென்டர்னு தேட மாட்டாங்க, லேப்டாப் ரிப்பேர் சென்டர்னு தேடுவாங்க. இந்த மாதிரி உங்க பிசினஸ்க்கு எந்த வார்த்தை வந்து தேவை அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? நான் இப்போ ஒன்னொன்னா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன்ற எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி உங்களுடைய வார்த்தையை வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரே மாதிரி டைப் பண்ண மாட்டாங்க. இங்க நான் கொடுக்க கொடுக்க என்னுடைய ஆட் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஜஸ்ட் புல்லுக்கு வந்திருக்கா, இப்போ புவர்ல இருக்கப்பனா நல்லா இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த டைட்டிலை ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு இந்த டைட்டில் வந்து ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் போங்க. இப்போ உங்களோட மெயின் கீவேர்டு என்னவோ அதை டைப் பண்ணுங்க. அதாவது என்னுடைய மெயின் கீவேர்டு என்ன, லேப்டாப் சர்வீஸ் சென்டர் டெல்லி. ஸோ இங்க பாருங்க, கூகுளே சஜஷன் பண்ண பாருங்க, ஹெச்பி லேப்டாப் சர்வீஸ் சென்டர் டெல்லி. ஸோ அந்த இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? கூகுளே நிறைய கீவேர்ட்ஸ் வந்து சஜஷன் பண்றாங்களா, அந்த வார்த்தையை வந்து நீங்க வந்து ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக சர்ச் பண்றாங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக சர்ச் பண்றாங்க. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி போட்டதுன்னா உங்களோட ஆட் ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி கூட வந்துச்சுன்னா சம் வார்த்தை உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தையை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? கூகுள் சஜஷன் பண்றாங்க பாருங்க, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய கீவேர்டு விசிபிலிட்டிஸும் அதிகமாகும். இப்ப நான் ரேண்டமா அந்த டெல்லின்ற ரிமூவ் பண்றேன். இந்த மாதிரி பண்ணாம உங்களுக்கு ஆக்சுவலா எந்த இதை வந்து ரிமூவ் பண்ணணுமோ அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதை கொடுக்கும்போது எப்பவுமே அவசரப்படாதீங்க. ஒன்னொன்னா போய் கூகுள்ல ரிசர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஹெட்லைன் பிளஸ் இருக்கா, இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? டிஸ்டாப் சர்வீஸ் சென்டர் கொடுங்க. உதாரணத்துக்கு நீங்க அந்த சர்வீஸ் பண்ணீங்கன்னா அந்த இதை வந்து கொடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புவர் பர்சன்ல இருந்து குட் பர்சன் வந்துடும். ஓகேங்களா? இதை வந்து கொடுக்குறதுக்கு நீங்க வந்து யோசிக்காதீங்க. சம்டைம்ஸ் இப்படி கிளிக் பண்ணா கூகுளே உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணும், இதை எடுத்துக்கிறீங்களா, இதை எடுத்துக்கிறீங்களா. அந்த மாதிரி டயத்துல கூகுள் சஜஷன் பண்றது உங்களுக்கு வந்து உங்க பிசினஸ்க்கு கரெக்டா இருக்குன்னு பார்த்து அதை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொடுங்க. ஓகேங்களா? டைட்டில் இப்ப நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 90 வார்த்தை வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க தெரியலைன்னா சாட் ஜிபிடி ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. சாட் ஜிபிடில போயிட்டு கிவ் பெஸ்ட் இப்ப நான் வந்து என்னுடைய பிசினஸ்க்கு சர்ச் பண்றேன். இந்த மாதிரி நீங்க உங்களுடைய பிசினஸ்க்கு தகுந்தாப்புல சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, சாட் ஜிபிடி நமக்கு வந்து நல்லா கொடுத்துருக்கா. ஸோ இதை வந்து படிங்க. நீங்க நான் இப்போ வந்து இதை காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்றேன். நீங்க இந்த மாதிரி பண்ணாம போய் அங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத படிங்க. இங்க பாருங்க, நான் 90 வார்த்தை கேட்டேன். சாட் ஜிபிடி வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 304 வார்த்தை கொடுத்துருக்கு. ஸோ போயிட்டு நான் சாட் ஜிபிடில போயிட்டு என்னோட தப்பு என்னன்னா நான் வார்த்தையை சொல்லவே இல்லை. ஸோ அகைன் போயிட்டு கிவ் பெஸ்ட் கூகுள் ஆட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஒன்லி 90. கூகுள் சாரி சாட் ஜிபிடில கொடுக்கும்போது ரொம்ப தெளிவா கொடுத்தோம்னா அது தெளிவா கொடுக்கும். நம்ம தெளிவா கொடுக்கலன்னா அதுவும் தெளிவு இல்லாம தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் அதை காப்பி பண்ணி
இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 79,000 தான் கொடுத்துருக்கு. நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி பேஸ்ட் பண்றேன் இந்த வீடியோக்காண்டி. நீங்க ஆனா ஒன்ஸ் பண்ணும்போது தெளிவா பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த பிளஸ் ஆட் டிஸ்கிரிப்ஷன் நிறைய ஆட் பண்ணுங்க. அவங்க கூகுள்ல இருந்து 2 தான் கொடுப்பாங்க, நீங்க நிறைய ஆட் பண்ணுங்க. இந்த நிறைய ஆட் பண்றது எங்க யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, உங்க ஆடை வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து ரொட்டேஷன்ல காமிக்கும். ஃபர்ஸ்ட் 2 டிஸ்கிரிப்ஷன் ஒருத்தவங்களுக்கு காமிக்கும், அடுத்த 2 டிஸ்கிரிப்ஷன்ல வேற ஒரு 2 பேர்த்து காமிக்கும். இந்த மாதிரி காமிக்கும் போது எது நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதோ அதை வந்து எடுத்துக்கிறோம். நீங்க இப்போ 2 டிஸ்கிரிப்ஷன் அளவா கொடுத்தீங்கன்னா சேட் ஜிபிடி அதை மட்டும்தான் காமிக்கும், மற்றதை வந்து காமிக்காது. ஓகேங்களா, புரியுதுங்களா? இப்ப பாருங்க, நான் வந்து டைட்டில் கொடுத்தேன், டைட்டில் டிக் காமிச்சிருச்சு. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன், டிக் காமிச்சிருச்சு. ஓகேங்களா, சூப்பர். இப்போ 3வது பிசினஸ் நேம் அண்ட் லோகோ. இந்த இடத்துல கெட் அக்சஸ் எனக்கு ஏன் வருதுன்னா, நான் வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கெட் அக்சஸ் கொடுத்துட்டு உங்களோட கூகுள் ஆட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய பிசினஸ் லோகோ அண்ட் பிசினஸ் ரிலேட்டடா நீங்க யூஸ் பண்ற இமேஜஸ் இதை வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் கெட் ஆக்சஸ் கொடுக்குறேன். நான் வந்து இது பண்ணனால வரல. நீங்க உங்களோட பிசினஸ் லோகோ அண்ட் பிசினஸ் இமேஜஸ் வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணி வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. குறைஞ்சது நிறைய இமேஜ் ஆட் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டடா என்னென்ன இமேஜஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லோகோ, பக்காவான லோகோ கொடுத்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சம்டைம்ஸ் இங்க எனக்கு டிக் வரலைன்னா இந்த வியூ டி ஐடியாஸ் அப்படின்றத கொடுங்க. ஏன்னா கூகுள் வந்து நமக்கு எந்த ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த வியூ ஐடியாஸை கிளிக் பண்ண இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அதிகமா கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணல அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, எப்பவுமே இந்த கூகுளோட ஐடியாஸ் வந்து நீங்க அந்த வியூ ஐடியாஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி வியூ ஐடியாஸ்ல போயிட்டு என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத பாருங்க. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி காமிச்சேன். அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, மேக் ஹெட்லைன்ஸ் யூனிக் அப்படின்னா தனித்துவமான ஹெட்லைன்ஸ் கொடுக்க சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து கொடுத்தோம்னா லேப்டாப் சர்வீஸ் பெஸ்ட் லேப்டாப் கொடுத்தோம், தனித்துவமான ஹெட்லைன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த இடத்துல இப்படி இதை அப்படியே காப்பி பண்ணி சாட் ஜிபிடியில் போயிட்டு மேக் சரியா காப்பி ஆகல. இந்த இடத்துல என்ன மேக் யூனிக் ஹெட்லைன்ஸ் தானே தப்புன்னு காமிக்குது. ஸோ இதை அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணி சாட் ஜிபிடியில் போயிட்டு இங்க பாத்தீங்களா கொடுத்துருக்கா, ஜஸ்ட் இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் நான் அங்க சாட் ஜிபிடில இருந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வேணா ஒன்னொன்னே படிச்சு பார்த்து பண்ணுங்க. நான் இப்ப வீடியோஸ் வந்து டக்குன்னு இது பண்ணணும், ரொம்ப லென்த்தியா போகுது அப்படின்றதுக்காண்டி நான் அதை வந்து பண்றேன். ஓகேங்களா, அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஜஸ்ட் இதுல எது உங்களுக்கு சூஸபிளா இருக்கும் அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து கொடுங்க. ஜஸ்ட் ஆட் ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டு கூட நீங்க அந்த யூனிக்கா இருந்துச்சுல ஹெட்லைன்ஸ் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா, நான் கொடுக்க கொடுக்க இந்த மேக் யூனிக் ஹெட்லைன்ஸ் வந்து முதல் எம்டியா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. இதுதான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கலன்னா இங்க சாட் ஜிபிடியோட ஹெல்ப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதன் மூலமா பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தோம்னா ஓரளவு அந்த இந்த கிரீன் கலர் டிக் மார்க் நமக்கு வரணும்.
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் இப்போ வந்து நான் வீடியோஸ்னால கொஞ்சம் லென்த்தா போதும், பரவாயில்ல, உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி நான் பண்றேன். இதை நீங்க பண்ணும்போது ரொம்பவே கவனமா டைம் எடுத்து பண்ணிக்கோங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. நிறைய பேர் டக்கு 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 டக்குன்னு ஆடை வந்து முடிக்கணும் அப்படின்றத கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காம ஒரு ஒரு வார்த்தையுமே டீட்டெயிலா ஏன் கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்குறோம், இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி சாட் ஜிபிடியோட ஹெல்ப் வேணா எடுத்துக்கிட்டு இந்த ஆட்சன்ஸ் வந்து முழுமையா கம்ப்ளீட் பண்றதுக்கு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தேன்னா இவ்வளவு பர்ஃபெக்ஷனா கொடுத்து எனக்கு வந்து இந்த ஹெட்லைன்ஸ் வந்து யூனிக்னஸ் வரல, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது வருது பாத்தீங்களா. இட் இஸ் டேக் ஃபார் லிட்டில் பிட் டைம். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இன்க்ளூட் பாப்புலர் கீவேர்ட்ஸ். நம்ம வந்து பாப்புலர் கீவேர்டை வந்து இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அகைன் சாட் ஜிபிடில போயிட்டு இன்க்ளூட் பாப்புலர் இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை தெளிவா கொடுத்தோம்னா கண்டிப்பா சாட் ஜிபிடி வந்து நமக்கு ஒரு பெஸ்டானது எடுத்து தரும். ஸோ நான் அந்த சாட் ஜிபிடி சொல்லிச்சு பாருங்க, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். நீங்க ரேண்டமா எடுத்து ரேண்டமா போடாதீங்க. நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணனால எடுத்து போட்டுருக்கேன். நீங்க சாட் ஜிபிடியை சஜஷன் பண்ணாலும் அதை போய் பாருங்க. இங்க பாத்தீங்களா, பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெஸ்ட் வேல்யூபிளா இருக்கும். கொடுத்துட்டாங்களே அப்படின்றக்காண்டி காப்பி பண்ணி போடாதீங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, நம்ம ஃபுல் பண்ணோம்னா இந்த இடத்துல டிக் ஆயிடுச்சா, மேக் ஹெட்லைன் யூனிக்ன்ற ஆப்ஷன் வந்து டிக் ஆயிடுச்சா, இந்த மாதிரி தாங்க ஒன்னொன்னே டிக் பண்ணுங்க. இப்போ நான் அடுத்து சொன்னேன்னா உங்களுக்கு லேட் ஆகும். ஸோ நான் இந்த நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போறேன். கீழே வந்து நீங்க இப்போ டைட்டில் கொடுத்துட்டீங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டீங்க, இந்த பிசினஸ் அதை அக்சஸ் பண்ணிட்டு உங்களோட லோகோ அண்ட் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிருங்க. இந்த சைட் லிங்க் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்ஷன், நிறைய பேர் அதை தரதில்லை. இந்த சைட் லிங்க்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு சைட் லிங்க்ஸ் கொடுத்துறேன். புரியுறதாண்டி இமேஜஸ் காமிக்கிறேன். நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி அது கீழே ஒரு 4 வரும் தெரியுங்களா. இங்க பாருங்க, இமேஜஸ் இருந்தா இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இந்த 4 இருக்கு பாருங்க, இதுதான் சைட் லிங்க்ஸ். நிறைய பேர் தர்றதே இல்லை. ஸோ அதை வந்து கொடுங்க உங்க ஆட்ஸ்ல. ஜஸ்ட் நான் ஒன்று உங்களுக்கு சாம்பிள்ஸ்க்காண்டி ஆட் பண்றேன். இந்த இடத்துல போய் சைட் லிங்க் ஒன்று போய் ப்ளஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த கிரியேட் சைட் லிங்க் கொடுத்தீங்கன்னா இந்த ரைட் சைடு வந்து உங்களுக்கு அது ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல போய் சைட் லிங்க் டெஸ்ட், நம்மளுடைய சைட் லிங்க் டெஸ்ட் என்ன, இந்த சைட் லிங்க்ல பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலரான கேரக்டர் மட்டும் தான் தர முடியும். ஸோ அதிகமாக தர முடியாது. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் சும்மா லேப்டாப் சர்வீஸ் டெல்லி அப்படின்ற கொடுத்துறேன். இங்க டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா கொடுத்துடலாம். புரியுதுங்களா? நான் இப்ப டைப் பண்ண கீழே மாறுது பாருங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட யூஆர்எல், உங்க ஆடியன்ஸ் வந்து எந்த பேஜுக்கு வரணுமோ அந்த யூஆர்எல் வந்து இங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு இங்க கொடுத்துருங்க. அதில் உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த சைட் லிங்க் எப்படி காமிக்கும்ன்றது தலைப்பு கீழே அதை காமிக்கும். ஜஸ்ட் கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த சைட் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? நான் இப்போ ஒன்று பண்ணிருக்கேன். இந்த மாதிரி 4க்கு பண்ணுங்க. சைட் லிங்க் 2, 3, 4 இந்த 4க்கு பண்ணுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கால் அவுட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். இங்க பாத்தீங்களா, ஜஸ்ட் நான் இந்த கால் அவுட்ல போயிட்டு ஜஸ்ட் சும்மா
லேப்டாப் சர்வீஸ் டெல்லின்னு டைப் பண்றேன். இங்க பாருங்க இந்த கால் அவுட்ல எப்படி காமிக்கிறேன்னு. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நமக்கு எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்றாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணீங்கன்னா யூசர் வந்து ஏதாச்சும் ஒரு வழியில வந்து உங்களுக்கு வந்து வருவாங்க. சரிங்களா? ஜஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்னு கொடுத்துறேன். கால் அவுட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கால் அவுட்டு, சைட் லிங்க்ஸு எல்லாத்தையும் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க ஆடியன்ஸ் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி எங்க ஏதாவது வந்து உங்களோட வந்து கிளிக் பண்ணுவாங்க. அடுத்து மோர் அசட்ஸ் டைப் பண்றதா இதை நான் வந்து அப்படியே எக்ஸ்டென்ஷன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். வந்து இந்த கால்ஸ்ல போயிட்டு பிளஸ் கால் அப்படின்ற கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னா உங்க அட்வர்டைஸ்மெண்ட் உங்க ஃபோன் நம்பரை காமிக்கும். இந்த அதுக்கு ஜஸ்ட் நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்பர் உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம எந்த லொகேஷன் நம்ம பண்றோம், நம்ம வந்து இந்தியான்ற லொகேஷன் தான் ஆட் பண்றோம். ஸோ நான் அந்த கண்ட்ரில போயிட்டு ஜஸ்ட் இந்தியா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஷோ ஆகுதா. இன்கேஸ் அந்த ஆடியன்ஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணாம இந்த கால்ன்ற கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து கால் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் சேவ்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ப்ராப்பரா கொடுக்கல, சும்மா டம்மியா உங்களுக்காண்டி வந்து கொடுத்துருக்கேன். பாருங்க நம்ம தப்பா கொடுத்தோம்னா கூகுளே நமக்கு வார்னிங் பண்றா பாருங்க. இந்த நம்பர் வந்து சப்போர்ட் ஆகல, ப்ளீஸ் வேற நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஜஸ்ட் நான் டம்மியா கொடுக்கன்றக்காண்டி கொடுத்தேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தோன்னா இங்க நம்பர் இருக்கும், ஆடியன்ஸ் வந்து கால் பண்றாப்புல இருக்கும். இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன், தேவையில்லை. ஸோ ஆனா நீங்க கொடுக்கும்போது இதை வந்து கொடுத்துருங்க. இதுல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸையும் மேக்ஸிமம் ஃபில் பண்ணுங்க. எனக்கான இதுல இருக்க எல்லா ஆப்ஷனையும் ஃபில் பண்ணிட்டு ஏன் புவர் அப்படின்னு காமிக்கணும்னா நான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெமோ பர்பஸ்க்காண்டி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி காமிச்சேன். ரெண்டாவது வந்து நான் வந்து இந்த இமேஜஸ் வந்து கூகுள் ஆட்ஸ் வெரிஃபை பண்ணனால இந்த இமேஜஸ் அண்ட் லோகோஸ் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணல. ஒன் ரீசன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சைட் லிங்க்ஸ் வந்து நான் 4 கிளிக் பண்ணல, 4 கொடுக்கல. ஏன்னா டைம் ஆகும் சொல்றாங்க, 1 மட்டும் கொடுத்தேன். அப்புறம் கால் அவுட்ல 1 கொடுத்தேன். சாரி. அந்த பிரைஸ்ல பாத்தீங்கன்னா நான் கொடுக்கல, வெறும் கால் ஆப்ஷன் தான் கொடுத்தேன். இந்த மாதிரி பிரைஸும் நீங்க கொடுக்கலாம். அண்ட் டைம் இதுக்காண்டி நான் இந்த ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கல. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து ஃபுல்லா ஆகும். இதெல்லாம் ஃபில் பண்ற டயம் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து டயம் எடுத்து உங்களுக்கு பண்ணல. இன்னும் ஒன்னொன்னுக்கு நிறைய டயம். இந்த வீடியோ வந்து 1 hour 2 hour இந்த மாதிரி லென்த்தா போய்க்கிருக்கும். ஸோ அவ்வளவுதாங்க நான் சொன்ன இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் சாட்ஜிபிலியோட ஹெல்ப்போட நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஆட்ஸ் வந்து ஃபுல்லா வரும். ஜஸ்ட் இதை அடுத்தடுத்து என்ன தப்பு இருக்குன்னு பார்க்கணும். இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா காமிக்கும், உங்களுக்கே காமிக்கும் என்னென்ன தப்பு பண்றீங்க அப்படின்றது. இன்க்ளூட் மோர் கீவேர்ட்ஸ் இன் டீடைல் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் காமிக்குது. ரெண்டாவது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் வந்து அவ்வளோ தரல அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து ஃபுல் ஆகும். இந்த வீடியோல எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம்னா கூகுள் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சில நேரங்களில் ஏஜென்ட்ஸ்ட்டை கொடுத்துருப்போம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்போம். நமக்கு வந்து முன்னாடி என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றது தெரியாது. அதர்வைஸ் நம்ம கிளைண்ட் கொடுக்கும்போது அவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. கூகுள் இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன இதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு பட்ஜெட் மாத்திருக்கோம், ஒரு வெப்சைட்டோட டிராஃபிக்கை மாத்திருக்கோம் அப்படின்னாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம கிளைண்ட்ஸ் யார் யூஸ் பண்ணாலும் அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அது என்ன அப்படின்ற பார்த்தா டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஜஸ்ட் கூகுள் இடத்துல அந்த கேம்பெயின் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கடைசியில் வந்தீங்கன்னா சேஞ்ச் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம்னா கூகுள் ஆட்ஸ்ல என்னெல்லாம் எடிட் பண்ணிருக்காங்க அதில் ஈஸியாக காமிச்சிடும். ஓகேங்களா? இந்த சேஞ்ச் ஹிஸ்டரியை கொடுத்துட்டு அப்படியே கீழே போங்க. உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கேட்கும். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா June 7 ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அதை இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். என்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன், கோலோட அதாவது வெப்சைட் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா May 11 ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்னா நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி உங்க இதுல வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க இதை வந்து ஈஸியா பார்த்துருக்கலாம். இது வச்சு டைம் வச்சு
ப்ரிவியூவை பார்த்துக்கலாம். அதாவது மேல அந்த டைம் இருக்கா இதை கொடுத்துட்டு லாஸ்ட் 1 வீக்ல என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க, இல்லை லாஸ்ட் 7 days கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் 7 daysல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்ட்டு காமிக்கும். அதுக்கு லாஸ்ட் 7 daysல இதுல எந்த சேஞ்சுமே நடக்கல. இந்த மாதிரி டிபெண்ட் அப் வந்து உங்க டயத்தை உங்க இதை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க கிளைம்ஸ் இந்த மாதிரி ஏஜென்சி கிட்ட கொடுக்கும்போது இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க 2-3 நாள் கைப்பட இந்த கேம்பெயின்ஸ் ரன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் 14 days நான் என்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன்னு காமிச்சிருக்கு. ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கேன், கேம்பெயின் கோல செக் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.